வெல்கம் டு சாணக்யாஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட். ஹியூமன் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூபிஎஸ்சி, அப்புறம் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி எல்லா எக்ஸாம்லையும் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அதனால் ஹார்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க மாட்டாங்க. சயின்ஸ்னாவே நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்கும். ஆனால் நம்ம ஷார்ட்கட்டில் எப்படி வந்து ஹியூமன் ஹார்ட்டை பற்றி ஈஸியாக நாம வச்சுக்க போகிறோம், டயக்ராம் போட்டு நம்ம ஷார்ட்கட்டில் தான் போட போகிறோம். ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து மார்க் வாங்கி போக போகிறோம். அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 டைப் இருக்குது, ஓப்பன், க்ளோஸ்டு. ஓப்பன் என்னது, ஒரு பைப் வந்து ஓப்பன் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். க்ளோஸ்னா எப்படி இருக்கும், க்ளோஸ்டாக இருக்கும். எப்படின்னா ஸ்டார்டிங்கும் சரி எண்டும் சரி க்ளோஸாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் வந்து தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி கூட எடுத்தீங்க, எலக்ட்ரிசிட்டி கூட பார்த்தீங்கன்னா அது வந்து க்ளோஸ்டு லூப் தான். க்ளோஸ்டாக இருந்தால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓப்பன் அப்படி இருக்காது, அது இஷ்டத்துக்கு வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். அது மாதிரி தான் ஓப்பன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அது எதில் வந்து ஃபாலோ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பு இருக்குல்ல, முதுகெலும்பு இல்லாத ஆர்கானிசம்லாம் வந்து ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைனசஸ்ன்னு ஒன்று இருக்கும். சைனசஸ்ன்னு என்னன்னா ஒரு ஜாயினிங் மாதிரி தான். அந்த ஜாயினிங்ல வந்து கனெக்ட் ஆகி பிளட் ஃப்ளோ இருக்கும். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டமே இருக்காது. இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோமே எடுத்துங்க. எடுத்துக்கிறேன். இப்போ எர்த்தோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக்ஷன்லாம் இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான வந்து ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்காது. இதில் எப்படி பிளட் சர்க்குலேஷன் இருக்கும், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இது வந்து க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமாக தான் இருக்கும். ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து டேரெக்டாக அப்படியே ஃப்ளோ மூவ்மெண்ட் வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சைனசஸ் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த சைனஸ் வந்து பிரிஞ்சு ஹீமோகுளோபின்ல கம்பைன் ஆகி அது மூவ்மெண்ட் வந்து இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ், மேமல்ஸ், வெர்டிபிரேட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து என்னன்னாலும் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ன்ற ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஹார்ட் மூலமாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். பிளட் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆனாதான் நம்ம பாடி வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம்லாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எப்படி பிரீஃபாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம் தான். இந்த ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராமை பார்த்துட்டு டே டயக்ராம் வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இருக்கு, எதுலாம் இதை தேவையான மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் ஹார்ட்டோட சர்க்குலேஷன் ஆஃப் ஹியூமன் ஹார்ட்டை வந்து டிஸ்கவர் பண்ண யாரு கேட்டீங்கன்னா வில்லியம் ஹார்வி தான். இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பிசியாலஜி இப்போ வந்து சொல்றாங்க. இதில் வந்து நம்ம அப்படியே பார்ட்ஸ் தனியாக பிரிச்சுக்குவோம். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரிக்கல், கீழே இருக்கிற லேயர் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகல்னு சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து லெஃப்ட் ஆரிக்கல், ரைட் ஆரிக்கல், இது லெஃப்ட் ஆரிக்கல். இதை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல். இது பார்த்தீங்கன்னா சுப்பீரியர், இன்ஃபைக்லேவா. இது வந்து இன்ஃபீரியர், இன்ஃபைக்லேவா. இது பார்த்தீங்கன்னா பால்மனரி வெயின். இது வந்து அரோட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். இது வந்து பைகஸ்பிட் வால்வ். நம்ம வந்து என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கரெக்டாக பார்த்துக்க வேண்டியதான். இது வந்து அப்பர் லேயரா இருக்குல்ல, அப்பர் சேம்பர்வாங்க, இது லோயர் சேம்பர்வாங்க. அப்பர் சேம்பர்ல இருக்கிறது ஆரிக்கல், லோயர் சேம்பர்ல இருக்கிறது வென்ட்ரிகல். இதை வந்து 2 டிவிஷனா பிரிக்கிறோம், ரைட் ஆரிக்கல், லெஃப்ட் ஆரிக்கல். ஆகவே இதை ரைட் வென்ட்ரிகல், லெஃப்ட் வென்ட்ரிகல் பிரிச்சாச்சா. அடுத்தது வந்து இந்த லேயர் வந்து ஸ்மால் லேயர். ரைட் ஆரிக்கல் வந்து லெஃப்ட் ஆரிக்கலை கம்பேர் பண்ணும்போது ரைட் ஆரிக்கல் ஸ்மாலா தான் இருக்கும். அது மாதிரி ரைட் வென்ட்ரிகல் வந்து பெருசா இருக்கும் லெஃப்ட் வென்ட்ரிகலை கம்பேர் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாம வென்ட்ரிகல் வந்து டஃபஸ்ட் மெம்பரைன், ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பரைனா இருக்கும். இது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லேயர்ல தான் வந்து பிளட் வந்து உட்காந்து கான்டாக்ட் ஆகும்போது பிரஷர் வந்து அதிகமா கிரியேட் ஆகும். அப்போ வந்து இந்த லேயர் நம்ம வந்து சீக்கிரமா ஹார்ட் வந்து பர்ஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹார்ட்டை வந்து ஒரு லேயர் வந்து கவர் பண்ணிருக்கும். இந்த லேயர் தான் பாத்தீங்கன்னா பெரிகார்டியம்னுவாங்க.
இப்ப பிரெயின் இருக்குன்னு பாருங்க, பிரெயின் வந்து மெனிஞ்சஸ் சுத்தி பிரெயினை ஃபார்ம் பண்ணது வந்து மெனிஞ்சஸ் லேயர் இருக்கும், அது பிரெயின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஹார்ட்டை பாத்தீங்கன்னா பெரிகார்டியம்ன்ற லேயர் தான் வந்து ஷாக் வைப்ரேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான லேயர் தான் பாத்தீங்கன்னா பெரிகார்டியம். இதுல வந்து பெரிகார்டியம்ன்ற ஃப்ளூடும் அட்டாச் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம பிரீஃபா வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். சுப்ரியர் இன்ஃபெக்டிவா இன்ஃபீரியர் இன்ஃபெக்டிவா ரெண்டு லேயர் இருக்கு. சுப்ரியர் இன்ஃபெக்டிவாவோட வேலை என்னன்னா, இப்போ வந்து இங்க வந்து லங்ஸ் இருக்கும், இது லங்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் பாடி. இப்ப நம்ம ஹியூமன் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பிளட்ன்றது ரொம்ப முக்கியமான பங்கு. அதுல வந்து ரெண்டா சொல்லுவாங்க பிளட். ஒன்னு வந்து வித் ஆக்சிஜன் கண்டென்ட், இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கண்டென்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் பிளட், இம்பியூர் பிளட் ரெண்டா பிரிக்கலாம். பியூர் பிளட் என்னன்னா ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா பியூர் பிளட். இதுவே ஆக்சிஜன் இல்ல கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருக்குதுன்னா அது வந்து இம்பியூர் பிளட். இப்போ வந்து நம்ம பாடியில வந்து எல்லா பார்ட்ஸையும் ரீச் ஆகி இம்பியூர் பிளட்லாம் இருக்குல்ல, அந்த இம்பியூர் பிளட்லாம் வந்து அப்படியே இங்கிருந்து வந்து சுப்பீரியர் இன்ஃபெக்டிவா மூலமா ரைட் ஆரிக்கல் வந்து சேருமா. ரைட் ஆரிக்கல் வந்து டைரக்டா நான் சொல்றத ட்ரைகஸ்பீட் வால்வு வழியா ரைட் வென்ட்ரிகலுக்கு வரும். ரைட் வென்ட்ரிகலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து இம்பியூர் பிளட் தான் கொண்டு போய் டைரக்டா இந்த இன்ஃபீரியர் வென்ட்ரிகல் மூலமா லங்ஸ்க்கு போகும். பாருங்க கரெக்டா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிளட் வந்து அதர் பார்ட்ஸ்ல இருந்து கரெக்டா வந்து ரைட் வென்ட்ரிகல் மூலமா சுப்பீரியர் இன்ஃபெக்டிவா மூலமா ரைட் ஆரிக்கலுக்கு போகுமா. ரைட் ஆரிக்கலுக்கு போயிட்டு ட்ரைகஸ்பீட் வால்வு மூலமா ரைட் வென்ட்ரிகலுக்கு போயிடும். ரைட் வென்ட்ரிகல் போன பிளட் என்ன ஆகும்னா இன்ஃபீரியர் இன்ஃபெக்டிவா மூலமா லங்ஸ்க்கு போகும். லங்ஸ்ல என்ன ஆகும், இங்க இம்பியூர் பிளட் போகுதா, இம்பியூர் பிளட் வந்து லங்ஸ்க்கு போய் லங்ஸோட வேலை என்னது, ஆக்சிஜன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறது. இம்பியூர் பிளட்டா இருந்தா பியூர் பிளட்டா மாத்தி கொடுக்குறது தான் லங்ஸோட வேலை. லங்ஸ் அந்த மாதிரி இம்பியூர் பிளட்டை வந்து பியூர் பிளட்டா மாத்தி கொடுக்கும். பியூர் பிளட்டா மாத்தி கொடுக்குதா, இது வந்து டைரக்டா அப்படியே லிங்க் மாதிரி வந்து பால்மனரி வீன். இப்ப இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா, வீன் இப்ப இதுல என்ன கான்செப்ட்னா, ஆர்டரிஸ்னா பியூர் பிளட் டிரான்ஸ்போர்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ். வீன் பாத்தீங்கன்னா இது ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். இந்த லேயர் வந்து ஹார்ட்ல இருந்து இம்பியூர் பிளட் வந்து எடுத்து போகும். இது வந்து இம்பியூர் பிளட். ஆனா இந்த ட்விஸ்ட் என்னன்னா, क्वेश्चन எப்படி கேட்கலாம்னா, பால்மனரி ஆர்டரி, பால்மனரி வீன் கேட்டா என்ன போடுங்க, வீன் என்ன பண்ணுது இம்பியூர் பிளட்னு சொல்லிட்டு இம்பியூர் பிளட் நம்ம போடக்கூடாது. பால்மனரி வீன் மட்டும் என்ன பண்ணுனா பியூர் பிளட் எடுத்துட்டு வரும். பியூர் பிளட் எடுத்து வருமா, அத மாதிரி பால்மனரி ஆர்டரின்றது இம்பியூர் பிளட் எடுத்து வரும். அப்படியே ஆப்போசிட். இந்த கான்செப்ட் மட்டும் நம்ம பார்த்து வச்சா மற்றது எல்லாமே நம்ம ஈஸி ஆயிடும். நார்மலா பாத்தீங்கன்னா ஆர்டரிஸ்னா பியூர் பிளட் தான் எடுத்து வரும், வீனா இம்பியூர் பிளட் தான் எடுத்து வரும் நம்ம பாடியில இருந்து. அதுவே பால்மனரி வீன் வந்துருச்சுன்னா பியூர் பிளட், பால்மனரி ஆர்டரி வந்துச்சுன்னா இம்பியூர் பிளட். அப்படியே மாத்து பாரு ரிவர்ஸா. இதை மட்டும் கரெக்டா பார்த்து வச்சுங்க. இங்க இருக்கிறது பால்மனரி வீன். நான் சொல்ற மாதிரி லங்ஸ்ல இருந்து பியூர் பிளட் வருமா, பியூர் பிளட் பால்மனரி வீன்ஸ்ல இருந்து கரெக்டா வந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு வந்து சேர்ந்துடும். லெஃப்ட் ஆரிக்கல் வந்து சேர்ந்தா நம்ம அதை ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து லெஃப்ட் வென்ட்ரிகலுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். லெஃப்ட் வென்ட்ரிகல் என்ன இருக்கும், இப்போ பியூர் பிளட் தான் இருக்கும். இந்த பியூர் பிளட் என்ன ஆகும்னா அரோட்டா மூலமா நம்ம பாடியில இருக்க ஆல் பார்ட்ஸுக்கும் மூவ்மெண்ட் ஆகும். இதுதான் வந்து நம்ம சிம்பிள் ஃபங்க்ஷன். இங்க வித்தியாசம் என்னன்னா, லங்ஸ் பிளஸ் ஹார்ட் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளுக்கு வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது பிளட். இதுல வந்து நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, ட்ரைகஸ்பீட் வால்வை வந்து மெரிட்டல் வால்வ்னு சொல்லலாம். இந்த வால்வுக்கு பேர் வந்து மெரிட்டல் வால்வ். அது மாதிரி பைகஸ்பீட் வால்வ்னா டூ வால்வ் மெம்பரேனும் கேட்கலாம். இதுல வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு வந்து ட்ரைகஸ்பீட் வால்வும் பைகஸ்பீட் வால்வும் இருக்குன்னா, இப்போ வந்து பிளட் வந்து ரைட் ஆரிக்கல்ல இருந்து ரைட் வென்ட்ரிகல் வந்துச்சு வச்சுங்க, ரிவர்ஸ் ஃப்ளோ கூடாது. பிளட் எப்பயுமே வந்து அப்ல இருந்து டவுன்ல தான் வரணும், தவிர டவுன்ல இருந்து அப்பு போக கூடாது. அதுக்கு தான் ட்ரைகஸ்பீட் வால்வ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க பைகஸ்பீட் வால்வும் இங்க என்ன வந்து ட்ரைகஸ்பீட் வால்வ் செய்யுது, அதே வேலை தான் பைகஸ்பீட் வால்வும் செய்யும். பிளட் லைன் லெஃப்ட் வென்ட்ரிகல் வந்து லெஃப்ட் ஆரிக்கலுக்கு பிளட் போகாம தடுக்கிறதுக்கா. அதே மாதிரி இதே இங்க ஒரு லேயர் இருக்கு பாருங்க. இந்த லேயர் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து செப்டம் வாங்க.
இந்த செப்டம் வந்து ஆரிகுலர் செப்டம். அது மாதிரி இங்க இருக்கிற லேயரும் செப்டம் தான். இதை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா வென்ட்ரிகுலர் செப்டம். இப்போ இது எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல கீழ இருந்து மேல போக மாதிரி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்து பிளட் மிக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ப்ரொடெக்ட் ஆகிற லேயர் பாத்தீங்கன்னா ஆரிகுலர் செப்டம். இது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அது மாதிரி வென்ட்ரிகுலர் லோயர் செப்டம்ல பாத்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் செப்டம்னா வந்து ரைட் வென்ட்ரிகுலர் வந்து லெஃப்ட் வென்ட்ரிகுலர் வந்து பிளட் மிக்ஸ் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. இதுதான் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம ஈஸியா டயக்ராம் நம்ம வச்சுக்கலாம். என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். எல்லாம் பார்த்து வச்சுங்க. இதுல நம்ம வந்து ஒர்க்கிங் எப்படி இருக்குன்றது மெயின் டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஹியூமன் ஹார்ட்டை வந்து எப்படி இருக்குன்றதை வந்து நான் டயக்ராமாக கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டயக்ராம் மாதிரி தான் யூஸ் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரிஜினல் டயக்ராம் இருக்குது. நான் சொன்ன மாரி ஹார்ட்டை வந்து 4 சேம்பராக பிரிச்சிருக்கிறாங்களா, ரைட்டு ஆர்ட்ரியம் லெஃப்ட் ஆர்ட்ரியம், அதுமாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். நான் சொன்ன பார்ட்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்க. சூப்பரியர் வென்கவா இருக்குது, பால்மரி ஆர்டரி இருக்குது, பால்மரி வீன் இருக்குது. எல்லாம் நான் சொன்னது எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த நான் பிளாக் டயக்ராம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளியராக ஹார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அனிமேஷனோட உங்களுக்கு இருக்கும். அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். The circulatory system comprises blood, blood vessels, and the heart. The heart is the central organ for pumping the blood throughout the body. Heart is made up of strong cardiac muscles. Heart pumps liquid blood, a tissue which transports nutrients, gases, waste, etc. along with it. The right upper atrium receives deoxygenated blood from whole body, which is pumped into right ventricle below, and it sends the blood to lungs for oxygenation via pulmonary artery. After oxygenation, blood travels through pulmonary vein and is received in upper left chamber, that is left atrium, which pumps it into left ventricle below. Then it is pumped into aorta, which is source many arteries which carries oxygenated blood to different parts of body. Arteries get divided into very narrow blood capillaries where exchange of substances takes place. Capillaries forms a web-like network to reach maximum cells. Capillaries join together to form veins. Isn't it a sophisticated system? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சேம்பர்ஸ் வச்சு கொஸ்டின் வந்து அடிக்கடி இப்போ கேட்டு வராங்க. இப்போ வந்து கிளாஸ் ஏவ்ஸ், கிளாஸ் ரெப்டைல்ஸ், கிளாஸ் ஆம்பிபியன்ஸ், கிளாஸ் மேமல்ஸ். கிளாஸ் ஏவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பீஜியான், க்ரோ எக்ஸாம்பிள். இப்போ எல்லா பேர்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 2 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். அது கிளியரா பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்னு வந்தாவே 2 சேம்பர் ஹார்ட். அடுத்தது வந்து கிளாஸ் ரெப்டைல், ஊர்வனம். ரெப்டைல்ஸ்னா ஊர்வனம்வாங்க. ஊர்வனத்துல பாத்தீங்கன்னா crocodileக்கு மட்டும்தான் 4 சேம்பர் ஹார்ட். முக்கியமான இன்கம்ப்ளீட் 4 சேம்பர் ஹார்ட்னா crocodile. மற்ற ரெப்டைல்ஸ் எல்லாமே 3 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பல்லி எடுத்துக்கலாம், அப்புறம் எலி எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 3 சேம்பர் ஹார்ட் தான் இருக்கும். அடுத்தது வந்து எலி வராது, எலி வந்து பால் ஊட்டி அது வராது, பல்லி மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ் பாத்தீங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட். ஆம்பிபியன்ஸ் என்னது, லேண்ட்லயும் வாழும்,
வாட்டர்லையும் வாழுமா, லேண்ட் பிளஸ் வாட்டர், இது ரெண்டுமே வாழுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட் தான். அது மாதிரி கிளாஸ் மேமல்ஸ்னா நம்ம தான், நம்மள மாதிரி மனுஷன் பாலூட்டிலாம் மேமல்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 4 சேம்பர் ஹார்ட். எலி கொஸ்டின் கேட்காங்க அடிக்கடி, இந்த ஏரியா இம்பார்ட்டன்ட் ஏரியா அது தனியாக எடுத்து போட்டுருக்கேன், இதையும் பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஹார்ட் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல். ப்ளூ வேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட சைஸ் ரொம்ப பெருசு. அது வந்து எதை கூட கம்பேர் பண்ணுவாங்கன்னா யானை கூட கம்பேர் பண்ணுவாங்க. அதனால வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல் தான். அடுத்து இந்த கொஸ்டின் எப்படி கேட்டீங்கன்னா ஹார்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ். 300 கிராம்ஸ் வந்து ஹார்ட்டோட சைஸ். அது மாதிரி ஹியூமன் ஹார்ட்டோட பீட் இருக்குல்ல, அந்த பீட்டை மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைக்ரோமேனோமீட்டர். ஸ்பைக்ரோமேனோமீட்டர் தான் ஹார்ட் பீட்டை மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட். அதே ஹார்ட் பீட் பாத்தீங்கன்னா 72 பீட்ஸ் per செகண்ட் வந்து அடிச்சுட்டே இருக்கும். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது பாத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ரெஸ்ட்